இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலக சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனை மேம்படுத்துவதில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். உலக சவால்களை எதிர்கொள்வதற்கான வலிமையை அதிகரிப்பதற்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் தமது தலைமையிலான அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 22ஆம் தேதி வரை ஐக்கிய அரசு சிற்றரசு, பிரிட்டன், பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட அலுவல் பயணங்களும் தமக்கு நேர்மறையான தாக்கங்களை கொடுத்துள்ளதாக அவர் கூறினார். பல்வேறு அரசியல் கட்டமைப்புகள் இருந்த போதிலும் பொருளாதாரம், திறன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளை மேம்படுத்துவதில் உலக நாடுகள் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் விளக்கினார். நேற்று ஸ்லாங்கூர் டெங்கிலில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அமெரிக்காவின் தற்போதைய நிச்சயமற்ற கொள்கைகள் நாட்டின் வலிமையை மேம்படுத்துவதற்கான அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அன்வார் விவரித்தார். கடப்பிதழ்களை தயாரிக்கும் 20 அலுவலகங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்க முயற்சி. முகப்புகளில் ஏற்படும் நெரிசலை கையாள நாடு முழுவதிலும் கடப்பிதழ்களை தயாரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 அலுவலகங்களை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறப்பதற்கான முயற்சிகளை மலேசிய குடிநுழைவுத்துறை முன்னெடுத்துள்ளது. இன்று தொடங்கி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளன. காலை மணி 8 தொடங்கி நண்பகல் 12:30க்கு இந்த முகப்புகள் திறக்கப்படும். நகர உருமாற்று மையம் UTCயில் செயல்படும் அனைத்து அலுவலகங்களும் ஒவ்வொரு நாளும் இரவு மணி 7 வரை திறக்கப்பட்டிருக்கும். அதோடு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 5 வரை திறக்கப்பட்டிருக்கும். ஜொஹூர், கெடா, கிளந்தான், தெரங்கானு UTCயில் செயல்படும் அலுவலகங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை மணி 5 வரை திறக்கப்பட்டிருக்கும். கடப்பிதழை புதுப்பிக்க விரும்புபவர்கள் நேரடியாக JIM முகப்பிற்கோ அல்லது இணையம் வழியாகவோ அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நஸ்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். வார இறுதி நாட்களில் அதற்கான விண்ணப்பத்தை செய்ய எண்ணம் கொண்டிருப்பவர்கள் நேரடியாக JIM முகப்பிற்கு செல்ல ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஆசியான் தயார்நிலை நடவடிக்கைகளை கோலாலம்பூர் போலீஸ் மேற்கொள்கிறது. மலேசியா ஆசியானிற்கு தலைமை ஏற்கும் காலம் முழுவதிலும் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதி செய்வதற்கான பணிகள் மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகளை கோலாலம்பூர் போலீஸ் மேற்கொள்கிறது. ஏப்ரல், மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் கோலாலம்பூரில் 186 கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்தி முகமது இசா தெரிவித்தார். 186 கூட்டங்கள், புத்ரஜயாவில் 21 நிச்சயம் பொதுமக்களின் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதி செய்ய இந்த ஓராண்டில் PDRMின் பங்களிப்பு முக்கியம் என்றார். நேற்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் டத்தோ ருஸ்தி அவ்வாறு கூறினார். போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதி செய்வது, பொது அமைதி உட்பட ஆசியான் நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டம் முழுவதிலும் 9000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபடுவர் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே குறிப்பாக வருகையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு பேராளர்கள் பதற்றம் அடையாமல் இருக்க கோலாலம்பூர் பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்வது தங்கள் தரப்பின் கடமை என்று ருஸ்டி தெரிவித்தார். 27 தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி வரை சபா மற்றும் சரவாக்கில் தொடர் மழை பெய்யும். எதிர்வரும் ஜனவரி 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 30ஆம் தேதி வரை சபா மற்றும் சரவாக் மாநிலங்களில் தொடர் மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சரவாக் மாநிலத்தில் கூச்சிங், செரியான், சமரஹான், ஸ்ரீ அமான், பெடோங், சரிகாய், சிபு, முகா, பிந்துலு, கபிட், சாங், மிரி, சுபீஸ், பெருலு மற்றும் மருதி ஆகிய இடங்களில் தொடர் மழை பெய்யும் என்று மெட் மலேசியா நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. சபா மேற்கு கடற்கரை பகுதிகளான ரானாவ், கோத பெலூட், தவாவில் லஹுபத்து, சண்டகானின் தெலுபிட், கெனபாதங்கான், பெலுரான் மற்றும் கூடாட்டில் தொடர் மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஊழலை எதிர்க்க பேரணியில் ஈடுபடும் தரப்பை அரசாங்கம் தடுக்காது. நாட்டில் ஊழலை எதிர்க்கவும் அதனை துடைத்தொழிப்பதையும் நோக்கமாக கொண்டு பேரணியில் ஈடுபடும் எந்த ஒரு தரப்பையும் அரசாங்கம் தடுக்காது. மேலும் ஊழலை வெறுக்கும் மக்கள் பேரணிக்கு போலீஸ் தரப்பு அனுமதி அளித்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறினார்.
அடுத்ததாக அனுமதி வழங்கப்படாத இடங்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நடத்துங்கள், ஊழலை எதிர்த்து செயல்படுங்கள் என்றார் அவர். இதனிடையே ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒரு தரப்பை மட்டும் சார்ந்திருக்காமல் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். மடானி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் உட்பட ஊழல் விவகாரங்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட எந்த ஒரு தனிநபரிடமும் தமது அரசாங்கம் சமரசம் கொள்ளாது என்று அவர் தெரிவித்தார். 14 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய இறைச்சி மற்றும் உறைந்த உணவுகளை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. சீன புத்தாண்டை முன்னிட்டு விநியோகிக்கும் நோக்கத்திற்காக என்று நம்பப்படும் 14 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய தவளை இறைச்சி உட்பட இறைச்சி மற்றும் உறைந்த உணவுகளை கடத்தும் முயற்சியை அரசு மலேசிய சுங்கத்துறை JKDM முறியடித்துள்ளது. கடந்த டிசம்பர் 9 மற்றும் 12ஆம் தேதிகளில் மேற்கு மற்றும் வடக்கு துறைமுகங்களில் உறைந்த பொருட்களில் உள்ள 4 கொள்கலனில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையை தொடர்ந்து இந்த கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மத்திய மண்டல 2வது பிரிவின் JKDM துணை தலைமை இயக்குனர் நோர்லிலா இஸ்மாயில் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு இறக்குமதி குறித்த சுங்கத்துறையின் தடை உத்தரவு 3வது அட்டவணை 1வது பிரிவு தகவல் ஒன்றின் கீழ் MAQIS வெளியிட்ட இறக்குமதி பெர்மிட்டிற்கு உட்பட்டு இறைச்சியும் உறைந்த உணவுகளும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்பதை நோர்லேலா சுட்டிக்காட்டினார். சீன புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளை சந்திக்க அனுமதி. சீன புத்தாண்டை முன்னிட்டு பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை சந்திக்க அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மறுவாழ்வு மையம், சிறப்பு சீர்திருத்த மையம், சிறப்பு தடுப்பு காவல் இடம் மற்றும் ஹென்றி கர்னி பள்ளி உட்பட அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ளடக்கி இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பெருநாளை கொண்டாடும் சீனர்களுக்கு கைதிகளை சந்திக்க முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. காலை 8:15 முதல் மாலை மணி 4:15 வரை நேரடியாக சிறைச்சாலை கைதிகளை சந்திக்கலாம் என்று சிறைத்துறை நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் பிப்ரவரி 3 தொடங்கி 5ஆம் தேதி வரை இயங்கலை வழியான சந்திப்பும் மேற்கொள்ளப்படும். கைதிகளுக்கு வெளியில் இருந்து எந்த ஒரு உணவு மற்றும் பானம் கொண்டு வர அனுமதி இல்லை என்று கூறிய மலேசிய சிறைச்சாலை துறை அங்கு அனைத்து வசதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு பணம் வழங்கவும் ஊக்குவிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டது. டோல் கட்டணத்தில் 50% கழிவை வழங்க மடானி அரசாங்கம் இணக்கம். 2025 சீன புத்தாண்டை முன்னிட்டு வழக்கமான டோல் கட்டணத்தில் 50 விழுக்காடு கழிவை வழங்க நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மடானி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட டோல் குத்தகை நிறுவனத்திற்கு திரும்ப செலுத்த வேண்டிய இழப்பீடு தொகைக்காக அரசாங்கம் எதிர்கொள்ளும் நிதி தாக்கம் 2,80,00,000 ரிங்கிட் ஆகும் என்று பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு தொடங்கி 4 முதன்மை பெருநாட்களின் போது மடானி அரசாங்கம் வழங்கிய இலவச டோல் சேவைக்கு தொடர்ச்சியாக இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக அலெக்சாண்டர் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். 2023 தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரை பெருநாட்கால இலவச டோல் சேவை அமலாக்கத்திற்காக அரசாங்கம் 35,61,80,00,000 ரிங்கிட் செலவிட்டது.